வணக்கம் நண்பர்களே. அரசு ஆசிரியர் பணியிடம் நிரப்புவதற்கான தொடர் முயற்சியில் விரைவாக இயங்கிக் கொண்டிருக்குது என்பதை இந்த கடிதத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். என்ன அப்படின்னு கேட்டால், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு வழங்கிட தகுதி வாய்ந்த இடைநிலை ஆசிரியர்கள் கவுன்சிலிங்க்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. சைதாப்பேட்டை நந்தனம் MC ராஜா மாணவர் விடுதிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 12/1/2021 அன்று ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு அனுப்பப்பட்ட கடிதம். இது காட்சியில் பார்த்துட்ருக்கோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், கலந்தாய்க்கு கலந்து கொள்ளும் ஆசிரியர்கள் கட்டாயமாக முகக்கவசம், அடையாள அட்டை அணிந்து வர வேண்டும். கலந்தாய்க்கு அழைக்கப்படும் நபர் மட்டும்தான் வரணும், மற்ற யாரும் வரக்கூடாது அப்படின்னு இந்த கடிதத்தில் இருக்குது. சமூக இடைவெளியை பின்பற்றி இருக்கணும். காய்ச்சல், உடல்நலக்குறைவு உள்ள நபர்கள் தனி அறையில் மட்டுமே இருக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு தெரிவித்திட மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் இதன் மூலம் அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த கடிதத்தில் இருக்குது. ஆகவே தலைமை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான முயற்சியில் விரைவாக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கு. ஆக தலைமை ஆசிரியர் பணியிடம் ஏற்கனவே ப்ரமோஷன் கொடுக்க சொல்லி இடைநிலை ஆசிரியர் பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க. 10,000 பணியிடம் கட்டாயம் தலைமை ஆசிரியர் பணியிடம் காலியிடமாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இடைநிலை ஆசிரியர் பணியிடம் இன்னும் எவ்வளோ நிரப்பப்படும்ன்றதை தெரிஞ்சுக்குங்க. ப்ரமோஷன் கொடுத்தா எவ்வளோ காலியிடம் இருக்கும். ஆக இந்த மாத இறுதியில் அறிவிப்பு வெளியிடப்படலாம். ஏற்கனவே மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாத இறுதிக்குள்ள மிக விரைவாக வேலையை நடந்துட்டு இருக்காங்க. ஆகவே டெட்டில் பாஸ் பண்ணுவாங்க, எந்த கவலையும் பட வேண்டாம். கண்டிப்பாக வேலை நிச்சயமாக இருக்கும். நண்பர்களே, மிக மகிழ்ச்சியான செய்தி. யாரும் ஆத்திரப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக இருங்க. எவ்வளோ காலம் பொறுத்துட்டோம், வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்டு 7 ஆண்டுகளாக காத்திருந்தோம். இனிமேல் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். மகிழ்ச்சியான செய்தி தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.